பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட், அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் நான் ஒத்துக்கிறேன். பட் ஒரு ஃபைன் லைன் இல்லையா அந்த அக்ரெஷனுக்கும் ஃபூலிஷ்னஸ்க்கும். 4 ஸ்பின்னர்கள் வச்சு போனாங்க பிரேதம். 2 சைடுமே பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு பக்கம் ஸ்பின்னு தான் எங்க ஸ்ட்ரென்த், 4 ஸ்பின்னர்ஸ். அவங்க என்ன பேஸ் தான் எங்க ஸ்ட்ரென்த், 4 விளையாடினாங்க. மறுபக்கம் ஹேட்ஸ் ஆஃப் டு திலக் வர்மா. இங்கிலாந்து பேட்ஸ்மேன் என்ன பண்ணலையோ திலக் வர்மா அது பண்ணாரு பிரேதம். கடைசி முட்டை நின்று கரை சேர்த்தாரு. 72 நாட் அவுட். ஹாரி புரூக் விளையாடினது போல்ட் ஆனது பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி க்ளூலெஸ்ஸா தெரிஞ்சது. ஒரு ஷார்ட் பால போய் ஃப்ரண்ட் ஃபுட்ல போய் பயங்கரமா கமிட் ஆனாரு. இன்னொரு பையன் வாஷிங்டன் சுந்தரோட பார்ட்னர்ஷிப் செமையா இருந்தது பிரேதம். அது டெஃபினட்டா நான் லைக் பண்ணேன். ரொம்ப குரூஷியல் பார்ட்னர்ஷிப். இந்த இங்கிலாந்து டீமுக்கு இதே வேலைங்க. எது சாப்பாடு சரியில்லைன்னு சொல்றது, கிரவுண்ட் ரொம்ப சூடுன்னு சொல்றது, விக்கெட் சரியில்லைன்னு சொல்றது, ஸ்மாக் பிக் பண்ண முடியலன்னு சொல்றது, ஏதாவது ஒரு ரீசன். விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி இல்லைங்க. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். வணக்கம் பிரேதம். இந்தியா கலக்கிட்டாங்க 2 லவ் ஓவர் இங்கிலாந்து. ஆக்சுவலி இந்த சீரிஸ் முன்னாடி பிரேதம் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ப்ராபப்லி 2 ஆஃப் தி பெஸ்ட் T20 சைட்ஸ் ரெவல்யூஷனைஸ் பண்ணிருக்காங்க. அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடலாம் அப்படின்னு சொல்லி. பட் பசங்க சூப்பரா ஆடினாங்க. அதுவும் சேப்பாக் அன்பிடன்ல ஒரு வெற்றி செமையா இருந்தது பாக்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க கிரவுண்ட்ல இருந்தீங்க, முகமது ஷாமியை பாத்தீங்களா? வார்ம் அப்ல பண்ணாரா? எப்படி இருந்தாரு? ஆஹா, நீங்க ஒரு கிரிக்கெட் நேர்டு கரெக்டா காமிக்கிறீங்க. முகமது ஷமி என்ன பண்ணாரு அப்படின்னு கேக்குறீங்க. போட்டிருந்தாருங்க, நான் பார்த்தேன். முகமது ஷமியை வாட்ச் பண்ணேன். செமையா போட்டிருந்தாரு, பறக்க போட்டிருந்தாரு. ஆக்சுவலி அவரோட வந்து போலிங் அந்த மார்னிங் மாக்கல் பின்னாடி புடிச்சிட்டு இருக்காரு, பறந்துட்டு இருக்கு முகமது ஷமி போடுறது. ஹி லுக்ஸ் ஃபிட். பட் ஏன் தெரியல, ப்ராப்ளி இஸ் நாட் 100% ரெடியா, என்ன விஷயம் தெரியல. பட் சூப்பர்வா போட்டிருந்தாரு, அது நல்ல சயின்ஸ். மேட்ச் வேற கடைசி மட்டும் போச்சு. இப்ப யாரு நான் கிரவுண்ட்ல இருந்தேன், கடைசி ஓவர் மட்டும் போனது சூப்பரா இருந்தது. 2 டீமும் நல்ல ஃபைட் பேக் ஃப்ரம் இங்கிலாந்து, பட் நாட் குட் எனஃப் ஃபார் இந்தியா. I think 160, 165 வந்து மேபி ஒரு 10-15 ரன் ஷார்ட். அதான் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பிரேக்ல பேசிட்டு இருந்தாங்க. பட் அந்த 165 180 மாதிரி பண்ணாங்க. ஜாஸ் பட்லர் சம் ஃபென்டாஸ்டிக் கேப்டன்சி. அண்ட் இந்தியா எப்படி ஸ்பின் டு வின் பண்ணாங்களோ, இங்கிலாந்து வந்து இல்ல நாங்க பேஸோட போறோம்னு வுட்டும் ஆர்ச்சரும் பறக்க விட்டாங்க. பிரைடன் கார்ஸ் பறக்க விட்டாங்க. 145 115 பார்க்க ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு திலக் வர்மா. என்ன ஒரு டெம்பரமெண்ட் அண்ட் அபிலிட்டி, அந்த ஒரு ப்ரெஷரை சோக்கின் பண்ணி ஆடினாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சேஸ் ஃப்ரம் திலக். ஏன் இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டார்டிங்லயே ஒரு விஷயம் ஒன்று இருந்தது. ஆப்வியஸ்லி பாத்தீங்கன்னா இவரு விளையாண்ட நிதிஷ்குமார் ரெட்டி பாத்தீங்கன்னா ரூல்ட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அவருக்கு ஒரு சைட் ஸ்ட்ரெயின், அந்த காரணத்துல அவரு ரூல்ட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். இதை தவிர பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் ஸ்ட்ரைட்டாவே ஒரு 4வது ஸ்பின்னர் உள்ள வந்து இடம் பிடிச்சிருக்காரு. பட் அதை தவிர ரிங்கு சிங் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு பேக் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ ஜுரேலுக்கு வாய்ப்பு கிடைச்சது, நம்ம ஊர் பையன் வாஷிக்கு வாய்ப்பு கிடைச்சது. 4 ஸ்பின்னர்கள் வச்சு போனாங்க பிரேதம். 2 சைடுமே பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு பக்கம் ஸ்பின்னு தான் எங்க ஸ்ட்ரென்த், 4 ஸ்பின்னர்ஸ். அவங்க என்ன பேஸ் தான் எங்க ஸ்ட்ரென்த், 4 விளையாடினாங்க. பட் ஸ்பின்னர்ஸ் தான் வெற்றி அடைஞ்சது இன்னைக்கு இந்த ஒரு மேட்ச்ல. ஆனா அந்த சேப்பாக் வந்து பழைய சேப்பாக் விக்கெட் மாதிரி பத்திரி பேஸ் இருந்தது, பவுன்ஸ் இருந்தது, ஸ்பின்னர்ஸ் ஹெல்ப் பண்ணிச்சு, ஸ்ட்ரோக் பிளே ஹெல்ப் பண்ணிச்சு. பாக்குற முன்னால இருந்தது. நல்ல பெர்ஃபெக்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் விக்கெட். ஹேட்ஸ் ஆஃப் டு சேப்பாக். இது அந்த பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்ச்ல இதே மாதிரி ஒரு ரொம்ப நல்ல ஸ்போர்ட்டிவ் விக்கெட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லா இருக்கு அந்த மாதிரி கேம்ஸை பாக்குறதுக்கு. இந்தியா ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொன்ன மாதிரி ஸ்பின் டு வின் ட்ரை பண்ணாங்க. இங்கிலாண்டும் பேஸ் அப்படின்னு போனாங்க. அண்ட் இங்கிலாந்து ஆல்மோஸ்ட் புல்ட் இட் ஆஃப் அது. ஸோ அவங்க ஸ்ட்ராட்டஜி நல்லா தான் இருந்தது. ஒரு பக்கம் இங்கிலாண்டோட இன்னிங்ஸ் அனலைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பிரேதம் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட், அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் நான் ஒத்துக்கிறேன். பட் ஒரு ஃபைன் லைன் இல்லையா அந்த அக்ரெஷனுக்கும் ஃபூலிஷ்னஸ்க்கும். ஃபர்ஸ்ட் 2 பால் 2 சிக்ஸ் அடிக்கிறாங்க. நிறைய ஒரு 2 ஓவர் கன்யூஸா நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பால் 2 சிக்ஸ், ஃபர்ஸ்ட் பால் 6-4. 3வது பாலும் 6 அடிக்க போறேன்னு எனக்கு புரியலையே. 25-30 ரன் அங்க ஒரு ஓவர் அடிக்க முடியும். 12 ரன் per ஓவர் அடிச்சிங்கனாலே 200க்கும் மேற்பட்ட ஸ்கோர் வரப்போகுது. 10 ரன் அடிச்சாலே 200 பிரேதம். எனக்கு கொஞ்சம் அந்த ஃபூலிஷ்னஸ் தோணுச்சு. அந்த கரெக்ட் பத்திரி. ஆசை யாரை விட்டது? ஒரு 6 அடிச்சு ஒரு 4 அடிச்சு இன்னொரு 6 போலாமா? அந்த அப்ரோச் தான். நோ ஹோல்டிங் பேக். ரவி சாஸ்திரி சொல்ற மாதிரி கோ ஃபார் த ஃபுல் மான் டீம் தான் அவங்க ட்ரை பண்றாங்க எவ்ரி சிங்கிள் டைம். அண்ட் சம்டைம்ஸ் இட் கம்ஸ் ஆஃப், சம்டைம்ஸ் வராது. அண்ட் ஐ திங்க் நீங்க சொன்ன பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஜேமி ஸ்மித். ஃபர்ஸ்ட் பால் 6, செகண்ட் பால் 4. அபிஷேக் சர்மாவோட போலிங்ல 3rd பால் லாங் ஆஃப்ல தூக்கி அடிச்சுட்டு போயிட்டாரு. கொஞ்சம் அந்த இன்னிங்ஸ் கொஞ்சம் டீப்பா எடுத்துட்டு போயிருக்கலாம். என்ன ட்ரை 180 190 டெஃபினட்டா அடிச்சிருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு பேட்டிங் இருக்கு. கடைசியில வந்து ஒரு ரஷீத் ஆகட்டும், ஒரு மார்க்வுட் ஆகட்டும், அது வரைக்கும் அவங்களுக்கு பேட்டிங் இருக்கு. 11 வரைக்கும் அவங்களுக்கு பேட்டிங் இருக்கு. பட் நீங்க சொல்ற மாதிரி அவங்க வந்து
எல்லா பாலும் அடிக்கன்றாங்க. ஒரு பால் கூட விடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு அப்ரோச். அது சம்டைம்ஸ் இட்ஸ் நாட் கோன் பே ஆஃப். இன்னைக்கும் பே ஆஃப் ஆகல, கல்கட்டாலையும் பே ஆஃப் ஆகல. ஒன்ஸ் அகைன் கொஞ்சம் ஸ்பின்னருக்கு எதிராக தடர்றாங்க. ஹாரி புரூக் விளையாடினது போல்டானது பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி க்ளூலெஸ்ஸா தெரிஞ்சது. ஒரு ஷார்ட் பால போய் ஃப்ரண்ட் ஃபுட்ல போய் பயங்கரமா கமிட் ஆனாரு. சேம் திங் வித் லியம் லிவிங்ஸ்டன். ஐ திங்க் ஜார்ஜ் பட்லர் மற்றும் ஒரு ஃபெயிலியர். ஐ திங்க் ஒரு 15 ரன் 20 ரன் டெஃபினட்டா ஷார்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் மறுபக்கம் ஹேட்ஸ் ஆஃப் டு திலக் வர்மா. இங்கிலாந்து பேட்ஸ்மேன் என்ன பண்ணலையோ திலக் வர்மா அது பண்ணாரு. பிரேத்தம் கடைசி முட்டை நின்று கரை சேர்த்தாரு. 72 நாட் அவுட். எஸ் இஸ் ஷார்ட்ஸ், இஸ் ரேஞ்ச் ஆஃப் ஷார்ட்ஸ், ஃபாஸ்ட் bowlers, ஸ்பின்னர்ஸ், இந்த கேம் எல்லாம் விட டெம்பர்மெண்ட் சூப்பர்பா இருந்ததுங்க. கடைசி மட்டும் நின்று மேட்ச் முடிச்சு கொடுத்தாரு. ஹேட்ஸ் ஆஃப் திலக் வர்மா, ஒன் ஃபார் த ஃபியூச்சர். சூப்பர் டெம்பர்மெண்ட். இன்ஃபேக்ட் நான் அவர் அந்த சவுத் ஆப்பிரிக்கால 200 அடிச்சப்போ வேற மாதிரி கேம் காமிச்சாரு. 120 48 பால்ஸ் 50 பால்ஸ் அடிச்சாரு. இங்க வேற மாதிரி காமிச்சாரு. ஒரு டைட் ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல ஒரு தோனி லைக் பினிஷ் கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு முடிச்சாரு. அது ஐ திங்க் அவருக்கு அது கான்பிடன்ஸ் ரொம்ப கொடுக்கும். இந்த மாதிரியே நான் கேமை பினிஷ் பண்ண முடியும்ன்ற கான்பிடன்ஸ் அவருக்கு வருதுன்னா ரொம்ப பெரிய விஷயம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஹாரி புரூக் வந்து கல்கட்டால வந்து அவுட் ஆயிட்டு ஸ்மாக் இருந்தது கல்கட்டால, அதனாலதான் நான் வருண் சக்கரவர்த்தியை பிக் பண்ணலன்னாரு. சென்னையில வெதர் கிளியரா தான் இருந்தது. இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. இந்த இங்கிலாந்து டீமுக்கு இதே வேலைங்க. எது சாப்பாடு சரியில்லைன்னு சொல்றது, கிரவுண்ட் ரொம்ப சூடுன்னு சொல்றது, விக்கெட் சரியில்லைன்னு சொல்றது, ஸ்மாக் பிக் பண்ண முடியலன்னு சொல்றது, ஏதாவது ஒரு ரீசன். ஃபார்மிஸ் அப்படின்னு உங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க. இந்த மாதிரிதான் பண்ணுவாங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாங்க. பட் இன்னொரு ஒரு பையன், நம்ம ஒரு பையன் வாஷிங்டன் சுந்தரோட பார்ட்னர்ஷிப் செமையா இருந்தது. பேசுறோம் அது டெஃபினட்டா நான் லைக் பண்ணேன். ரொம்ப குரூஷியல் பார்ட்னர்ஷிப். ஒரு 38 ரன் பார்ட்னர்ஷிப் தான். பட் கன்சிடரிங் த சிச்சுவேஷன் ரொம்ப குரூஷியல். அந்த ஒரு இம்பட்டஸும் கொடுத்தது திலக் வர்மாவோட அந்த ஒரு பார்ட்னர்ஷிப். மார்க் வுட்டோட ஒரு ஓவர் பாத்தீங்கன்னா பெரிய ஓவர் அமைஞ்சது. அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்ததுன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு மேட்ச்ல. இன்ஃபேக்ட் வாஷ் ஒரு ஸ்டேஜ்ல 3 of 7 or 3 of 9 இருந்தாரு. அந்த மார்க் அவுட் ஓவர் கம்ப்ளீட்டா மாத்திடுச்சு. அண்ட் போலிங் நல்லா போட்டாரு. ஃபர்ஸ்ட் ஓவர்லயே விக்கெட் எடுத்தாரு பவர் பிளேல. பட் நான் என்ன நினைச்சேன்னா அந்த சிச்சுவேஷன்ல அக்சர் பட்டேல் இஸ் அ பெட்டர் ஹிட்டர், எஸ்பெஷலி இன் ஒயிட் பால். வாஷோட கிளாஸ் நம்ம டிஸ்பியூட்டே பண்ண முடியாது, எஸ்பெஷலி ரெட் பால்ல. பட் ஒயிட் பால்ல எனக்கு தெரிஞ்ச அக்சர் பட்டேலோட ரேஞ்ச், தனி ரேஞ்ச், அவர் வந்திருக்கணுமான்னு தோணுது. பட் மேபி வாஷியை ஒரு ஸ்டாப் கேப்பை வச்சு கடைசி 5 overs அக்சருக்கு கொடுத்தாங்களோ என்னமோ. பட் ஒர்க் அவுட் ஆச்சு இந்த எண்ட், அதுல டவுட்டே கிடையாது. பட் ஐ திங்க் அக்சர் வித் பேட் ஒரு ஃபார் மோர் வேல்யூபிள் கமோடிட்டி. இந்தியா அவரை கொஞ்சம் பெட்டரா யூஸ் பண்ணணும்னு எனக்கு என்னோட ஃபீலிங் அது. டெஃபினட்டா நானும் எதிர்பார்த்தேன் அக்சர் பட்டேல் தான் வருவார் அப்படின்னு சொல்லி. பட் வாஷி அமிச்சாங்க. இன்ஃபேக்ட் ரெண்டு பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ், லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அப்படின்றத ஒரு பாயிண்ட்டையும் நம்ம எழுப்ப முடியாது. பட் ஆல் இன் ஆல் திருப்பி கௌதம் கம்பீரோட முகத்துல சிரிப்பை பார்த்தோம். நடுவில் கொஞ்சம் டென்ஷன் இருந்தது ஆல் இன் ஆல். பட் இன்னொரு விஷயம், சூரியகுமார் யாதவோட ஃபார்ம் ஒரு கன்சர்ன். அப்படியே கொஞ்சம் நாள் ஆச்சு அவரு ரன் அடிச்சு. ஆக்சுவலி அவர் அப்படியே அண்டர் த ரடார் அப்படியே போயிட்டு இருக்காரு. பட் நீங்க சுத்தி முத்தி பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் சீரீஸ் நினைக்கிறேன் அவர் கடைசியா ரன் அடிச்சதுக்கு அப்புறமா அடிக்கல. பிரேத்தம் இஸ் டியூ ஃபார் சம் ரன்ஸ். இதை நான் வந்து ரொம்ப நாள் முன்னாடி ரைஸ் பண்ண பத்திரி. பட் இந்த டீம் இஸ் வின்னிங், கேப்டன் பெர்ஃபார்ம் பண்ணனால அண்டர் த ரேடார் ஃபிளை பண்ணிடலாம். நீங்க அப்படி ஒரு சிரிச்சு இது பண்ணி லீடர்ஷிப், ஐ வாண்ட் டு பி லீடர், அதெல்லாம் பேசி தப்பிச்சுக்கலாம். டீம் வின் பண்ணும்போது எல்லாமே ஓகே. டீம் தோக்கும் போதுதான் இதெல்லாம் ஃபோக்கஸ்ல வரும். பட் சூர்யாவை நீங்க கேட்டீங்கன்னா இன்னைக்கு அந்த 2 பால் நல்ல 3-4 பால் தான் ஆடினாரு. நல்லா ஷேப் பண்ணியிருந்தாரு. அன்பார்ச்சுனேட்லி பிளேட் ஆன். பட் ஹோப்ஃபுல்லி அவர் கொஞ்சம் ரன்ஸ் வரணும் இந்த சீரீஸ்ல. ஏன்னா நீங்க சொன்னது கரெக்ட், சவுத் ஆப்பிரிக்கால ஒன்றும் பெருசா பண்ணல அவரு. அண்ட் பங்களாதேஷ்லயும் கடைசி ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்சாரு, அப்புறம் 2 மேட்ச் அடிக்கல. ஸோ அவருக்கும் மனசுல இருக்கும் ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு. பட் பார்க்கலாம், இன்னும் 3 மேட்ச் இருக்கு. அடுத்தது ஒரு பயங்கர பெல்டர் விக்கெட் ராஜ்கோட்ல. ஸோ அங்க வந்து நீங்க ஃபார்முக்கு வரணும்னா ராஜ்கோட் மாதிரி ஒரு விக்கெட் உங்களுக்கு தேவை. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன பண்றாரு ராஜ்கோட்ல. என்ன ராஜ்கோட்ல சூரியகுமார் யாதவின் ராஜ்யம் இருக்குமா, அதுதான் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். நீங்க சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரவுண்ட்ஸ் டு கெட் இன் டு ஃபார்முங்க ராஜ்கோட், நோ டவுட். பட் எஸ் டீம் வின் பண்றதுனால இது வந்து ஒரு பெரிய ஒரு மேட்டரா தெரியல இப்போதைக்கு. பட் ஆல் இன் ஆல் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் டீம் இந்தியா. டு லவ் இங்கிலாண்டோட போயிருக்காங்க. இன்ஃபேக்ட் இங்கிலாந்து இஸ் அ வெரி வெரி ஃபினாமினல் T20 டீம். அங்கேயும் கொஞ்சம் கன்சர்ன்ஸ். பிரெண்டன் மெக்கலம் வந்து புதுசா எடுத்திருக்காரு கோச்சா. அவருக்கு கவலை டெஃபினட்டா இல்ல, கவலைக்குரிய விஷயம் தான் இது. இந்த மாதிரி ஒரு 2 லவ் ஸ்ட்ரைட்டாவே தோத்துருக்காங்க. மீதி இருக்கிற 3 மேட்சும் ஜெயிக்கணும், அந்த சீரிஸ் ஜெயிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அகைன்ஸ்ட் டீம் லைக் இந்தியா. அது டெஃபினட்டா கஷ்டம் தான். பட் ஐ டோன்ட் திங்க் they'll be swept. நான் எப்பவும் சொல்றேன், இன்னைக்கு ஆல்மோஸ்ட் இட் கேம் ட்ரூ. ஐ டோன்ட் திங்க் they'll be swept. டெஃபினட்டா 1 இல்ல 2 ஜெயிப்பாங்க இங்கிலாந்து. பட் ஐ டோன்ட் திங்க் பிரெண்டன் மெக்கலம் இந்த சீரீஸ் எல்லாம் ரிசல்ட்ஸ் அவங்க ஃபேவர்ல போகலன்னா அஃபெக்ட் ஆவாங்கன்னு எனக்கு தோணல. பிகாஸ் சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு வந்திருக்காங்க. அண்ட் எப்படி இங்கிலாண்டோட டெஸ்ட் அப்ரோச்சை மாத்தினாரோ மெக்கலம், ஒருவேளை அதே அளவுக்கு சக்சஸ் சில மேட்சஸ்ல அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க, சில மேட்சஸ்ல இல்ல.
ஓடிஎல்ல அவங்க ஒரு ஜாஸ்தி கவலைப்பட மாட்டாங்க. பட் உங்களுக்கு ஒரு கேள்வி பத்ரி, இந்தியன் டீம் நீங்க பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ரிங்குவோட அன்பார்ச்சுனேட் இன்ஜுரி, அதனால த்ருவ் ஜுரல் நடுவுல வந்தாரு. கொஞ்சம் ஒரு ஒரு சாலிட் பேக்கப் பேட்ஸ்மேன் கம்மியும், பிகாஸ் த்ருவ் ஜுரல் நம்பர் 6 நம்பர் 5 இன்னைக்கு ஆனாரு, இன்ஃபேக்ட் ஹெட் ஆஃப் ஹர்திக் பாண்டியா. ஸோ அடுத்த மேட்ச் ரிங்கு ஆட மாட்டாரு, ஸோ த்ருவ் ஜுரல் தான் ஆடுவாரு. ஸோ கொஞ்சம் அது ஒரு சஸ்பெக்டா இருக்குமோ அந்த லோவர் மிடில் ஆர்டர் த்ருவ் ஜுரல் 6-7 வந்தான்னு எனக்கு தோணுது. என்ன ஸ்குவாட் கொஞ்சம் இம்பேலன்ஸ்டா இருக்கிற மாதிரி தெரியுது. உங்க கருத்து என்ன அதை பத்தி? சாரி பிரீத்தம், ஐ பெக் டு டிஃபர். ஏன்னா எனக்கு வந்து இந்தியன் டீம் பேட்டிங் நல்லா தான் தெரியுது. ஏன்னா த்ருவ் ஜுரேல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் ரீசென்ட் டைம்ஸ்ல நல்லா பண்ணியிருக்காரு. அதனாலதான் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் அவர் மேல வைக்கிறாங்க. எங்க ஆஸ்திரேலியாலையும் போய் ரன் அடிச்சிருக்காரு. ஸோ நிறைய ரன் அடிச்சதுனாலதான் அவர் மேல இந்த ஒரு நம்பிக்கை வச்சு செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தோணுது. இன்ஃபேக்ட் ஐபிஎல்ல கூட பிரீஃப் நாக்ஸ் அவர் இருக்குன்னு ரொம்ப நல்லா விளையாண்டாரு. அதனாலதான் ராஜஸ்தான் ராயல்ஸ் நம்பிக்கை வச்சு ஒரு பெரிய அமௌண்ட்ல அவரை வந்து ரீட்டைனும் பண்ணிருக்காங்க. ஸோ ஐ ஹாவ் கான்ஃபிடன்ஸ் இன் த்ருவ் ஜுரேல். ப்ராப்ளி அவருக்கு இடம் இருக்கு இந்த ஒரு செட்டப்ல அப்படின்னு. எஸ், ரிங்கு சிங் அளவுக்கு ஒரு எபிலிட்டி கிடையாது, அந்த ஒரு அதிரடி ஆட்டம் எபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் டெஃபினெட்லி குட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் எதுக்கு இதை ரீஸ் பண்ண இந்த பாயிண்ட் என்ன, அடுத்த மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா சிவம் துபே மற்றும் ரமன்தீப் சிங்க ஸ்குவாட்ல இன்க்ளூட் பண்றாங்க ஃபார் தி ரெஸ்ட் ஆஃப் தி சீரிஸ். சோ ஒருவேளை சிவம் துபே இல்ல ரமன்தீப் சிங் உள்ள ஒரு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரமன்தீப் சிங் இன்ஃபேக்ட் சவுத் ஆப்பிரிக்கால டெபியூ பண்ணாரு, ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சாரு. அண்ட் சிவம் துபே அஃப்கோர்ஸ் வேர்ல்ட் கப் வின்னிங் டீம்லயும் இருந்தாரு. சோ பார்க்கலாம் மேக்கப் ஆஃப் த அடுத்த டீம் எப்படி கொஞ்சம் மாறுமா, தூபே உள்ள வருவாரா ஜுரலுக்கு பதிலான்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கணும். டூபே உள்ள வந்திருக்காரு, கரெக்ட். நம்ம அதை பத்தி பேசணும். ஒரு இப்போதைக்கு ஸ்குவாட்ல உள்ள வந்திருக்காரு. பட் டூபே பாவங்க, அவர் எந்த தப்புமே பண்ணல. ஆக்சுவலி அவர் வந்து ஒரு இன்ஜுரியில வெளில போனாரு, திலக் வர்மா தான் ரீப்ளேஸ்மெண்டா வந்தாரு. அவர் அடிக்கிற அடியில 2 செஞ்சுரி அப்படின்னு போட்டு அடிச்சு சீல் பண்ணிட்டாரு. தூபே தப்பே பண்ணாம டீம் விட்டு வெளில போயிட்டாரு. இந்த அளவுக்கு காம்படிஷன் இந்தியன் டீம் அந்த T20 டீம்ல இருக்கு. பட் குட் திங் டூபே இஸ் பேக். பட் பொறுத்திருந்து பார்ப்போம். 1 மேட்ச்ல ஜுரேல டிராப் பண்றதும் ஐ திங்க் இட்ஸ் அன்ஃபேர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ப்ராப்ளி டூபே ஹேஸ் டு வெயிட் அ பிட். பட் குட் திங் அவர் இந்தியன் டீம்ல திரும்பி வந்திருக்கிறது ஒரு நல்ல வாய்ப்புன்னு நினைக்கிறேன். ஆமா, அது அட்லீஸ்ட் அந்த செலக்டர்ஸ் ரேடர்ல இருக்காரு. இல்ல வேர்ல்ட் கப்ல அவர் எந்த தப்பும் பண்ணல, அதுக்கப்புறம் ஆளே காணாம போயிட்டாரு. பட் நீங்க சொன்னது ஒரு பாயிண்ட் ரொம்ப வேலிட் பத்ரி. இந்தியன் டீம்ல காம்படிஷன் கண்ணா பண்ணான்னு இருக்கு. சோ நீங்க தொடர்ந்து 2-3 மேட்ச் அடிக்கலன்னா உங்க இடம் ட்ரபிள் தான். அண்ட் புதுசா வரவங்க அடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ ஒரு ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி, எஸ்பெஷலி இந்த T20 ஸ்குவாட்ல டெஃபினட்டா ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி இருக்கு, எஸ்பெஷலி இந்த பேட்டிங் ஃப்ரண்ட். சூப்பர். பட் ஆல் இன் ஆல் ஐ திங்க் டீம் இந்தியா லுக்ஸ் ரியலி குட். T20 கிரிக்கெட்ல இங்கிலாந்து மாதிரி ஒரு அணியை செமையா ஆடினாங்க. டெம்பர்மெண்ட் தான் வந்து காப்பாச்சிச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஒரு டேர்னிங் பாயிண்ட், அதில் ரஷீத் ஒரு கேட்ச் ஒன்று விட்டாரு. அது ஒரு பெரிய கேட்ச். அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் குரூஷியலா இருந்தது. கேட்சஸ் வின் மேட்சஸ். போன மேட்ச்லயும் ஒரு குரூஷியல் கேட்ச், இந்த மேட்ச்லயும் ஒரு குரூஷியல் கேட்ச் இங்கிலாந்து விட்டுருக்காங்க. ஆமா, அண்ட் இங்கிலாந்து யூசுவலி ஒரு குட் ஃபீல்டிங் சைட். ஒன் ஆஃப் தோஸ் டேஸ் அன்பார்ச்சுனேட், பட் அது வாஷி கேட்ச். அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த பால் நோ பால், அதுக்கப்புறம் அந்த ஓவர் 18 ரன் போச்சு, மார்க் போட்டது. ஸோ அதுதான் டேர்னிங் பாயிண்டா இருந்தது மேட்ச்லயே. பொறுத்திருந்து பார்ப்போம். 3 மேட்ச் இன்னும் இருக்கு. ஃபைட் பேக் பண்ணுவாங்க இங்கிலாந்து அப்படின்னு பிரேத்தம் சொல்லியிருக்காரு. பட் இந்தியா கிளீன் ஸ்வீப் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க பசங்க. தேங்க்யூ பிரேத்தம் ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. பகிர்ந்ததுக்கு மிகவும் நன்றி. லாட் மோர் கண்டென்ட் கமிங் அவே கைஸ். லாட் ஆஃப் கிரிக்கெட், இங்கிலாந்து T20 சீரிஸ், ODI சீரிஸ், சாம்பியன்ஸ் ட்ராஃபி, லாட் மோர் டு ஃபாலோ. ஸ்டே டியூன் டு யுவர் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கான் அமுத்த மறந்துடாதீங்க. அங்க என்ன வீடியோ போட்டாலும் இமீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ, see you soon, bye.